அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, வாய்ஸ் ஓவர் கொடுத்த நாளாகிடுச்சு. இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்து இஃப்தாருக்கு வந்து நான் சிக்கன் சமோசா தான் ட்ரை பண்ணேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வீடியோ ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன். இப்போ 1.5 கப் மைதாவுக்கு எவ்வளோ சமோசா வந்துச்சுன்னா ஒரு 10 தான் வந்துச்சு. 10 வந்துச்சு. அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் இல்லாட்டி நெய் எது வேணுமோ நீங்கள் ஊற்றிங்க. நான் வந்து ஆயில் தான் ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா நெய் வீட்டில் இல்லைங்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடாயில் என்ன பண்ணேன்னா, கோழியை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பச்சை மிளகா, தென் வந்து ஆனியன், நல்லா 4லேருந்து 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு போட்டு சிக்கன் போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டேன். ரொம்பவும் வதக்கவில்லை, ஏன்னா வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் நல்லா இருக்கிறதுனால. அண்ட் தென் நான் பொட்டேட்டோவும் சேர்க்கலை, ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாங்கிறதுனால நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி ஆனோடனே புதினா இலை போடுங்க, மல்லிக்கீரை இலை புதினா, அப்புறம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வந்து அதை போட்டு இதை என்ன பண்ணிட்டேன் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த மாவு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி ஊற விட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணும்போது ஓரத்தில் மைதா மாவை ஆட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துங்க. தென் வந்து 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சிக்கன் சமோசா ஹோம்மேடாகவே ரெடி ஆகிடும். ஏன்னா இன்னொரு இதுவும் ரெடி பண்ணேன், அதாவது சமோசா சீட் மாதிரி ட்ரை பண்ணால் ஃபுல்லாக சொதப்பலாகிடுச்சு. ஒன்று மட்டும் தான் வந்துச்சு. அதை வந்து ஒரு ரோல் மாதிரி போட்டு எடுத்து ட்ரை பண்ணியாச்சு. ஸ்டஃபிங்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.